ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜான் ஜோதி விலாக் சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பேரன் வந்து மண்டி போட்டு வர்றாங்க. இந்த சிலுவை பாத யாத்திரையில் வந்து நம்ம ஏசப்பா வந்து 3வது முறையாக வந்து மண்டி போடுவார். அந்த இடத்துலேருந்து எங்கள் பேரக்குட்டி வந்து மண்டி போட்டு வர்றேன்னு சொல்லி அவங்க மண்டி போட்டு வந்தாங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க அம்மா, அவங்க அத்தை எல்லாருமே வந்து மண்டி போட்டு நைட்டில் வந்து வருவாங்க. இப்போ வந்து இது வந்து பகல் வந்து ஒரு 2:30-3 மணி இருக்குங்க. அந்த டயத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த பழைய கோவிலுக்கு வந்து நாங்கள் காணிக்கை செலுத்துறதுக்காண்டி நாங்கள் வந்தோம். டக்குன்னு எங்கள் பேரன் வந்து அம்மா வந்து நைட்டு மண்டி போட்டு போனாங்கல்ல, நானும் வந்து மண்டி போட்டு போகிறேன், எங்கள் அம்மா அப்பாவுக்காண்டி நான் வந்து மண்டி போட்டு நான் வந்து சிலுவை பாத யாத்திரையாக நான் வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எங்கள் பேரக்குட்டி வந்து மண்டி போட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா, நீ மண்டி போட்டு வாப்பான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மண்டி போட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் மண்டி போடுறீங்க அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டோம் எங்கள் பேரக்குட்டிக்கிட்ட. அவங்க வந்து சொன்னாங்க, நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்காண்டி நான் வந்து மண்டி போட்டு வர்றேன். எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து பணம் காசு நிறையா வரணும். எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் அப்பாவுக்கும் பணம் காசு நிறையா வரணும். அப்போ தான் எங்களெல்லாம் படிக்க வைக்க முடியும். எங்களுக்கு வேணுங்கிற செலவெல்லாம் எங்கள் அப்பா அம்மா வந்து பண்ண முடியும். அதனால் நான் வந்து மாதாக்கிட்ட நான் வேண்டி நான் வந்து மண்டி போட்டு வர்றேன். அப்புறம் வந்து நான் நல்லா படிக்கணும். நான் நம்பர் 1 நல்லா படித்து நான் நல்லா பெரிய ஆள் ஆகணும். எனக்கு வேணுங்கிறதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா வந்து எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பேரக்குட்டி சொன்னதுலேயே வந்து எங்களுக்கே ஒரு ஷாக்காகி போச்சுங்க. பாருங்கள், இந்த வயசுலேயும் இப்படி அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்காக வந்து நான் வந்து மண்டி போட்டு நான் வர்றேன் மாதா அப்படின்னு சொல்லி மாதாக்கிட்ட வேண்டிக்கிட்டு எங்கள் பேரக்குட்டி மண்டி போட்டு வர்றாங்க. பாருங்கள், சின்ன குழந்த தாங்க, சின்ன பையன் மண்டி போட்டு வாட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ வந்து இதோட மாதாவோட அருள் தாங்க. டக்குன்னு வந்து நைட்டு வந்து அவங்க அம்மாவும் அவங்க அத்தையும் வந்து மண்டி போட்டு வர்றதை பார்த்துட்டு அப்போ வேண்டுதல் வச்சாக்கும் நமக்கு வந்து நல்லா மாதா தரும் அப்படின்னு நினச்சி வர்றாங்க. ஒரு 5 வயசுக்கு மேலே இந்த குழந்தைகள்லாம் வந்து அழகாக வந்து மண்டி போட்டு அழகாக வர்றாங்க. அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அவங்களும் சிலுவை பாதையாக அவங்களும் மண்டி போட்டு அவங்களும் அப்படியே ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு நான் நல்லா படிக்கணும், எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விளையாட்டுத்தனமாகவே அழகாக வந்து மண்டி போட்டு வர்றாங்க. அப்படி வரும்பொழுது வந்து அவங்க மொட்டிலாம் வந்து வலுப்பெறிஞ்சு போகிறது இல்லைங்க. லைட்டாக வலுப்பெறிஞ்ச மாதிரி அந்த தோல் இதாகுங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எதுவுமே ஆகிறது இல்லைங்க. அவ்வளோ அழகாக வந்து நம்ம எப்பயும் போல் மொட்டி வந்து முழங்கால் எப்படி இருக்கோ அதேமாரி தான் இருக்குது. அவங்க மண்டி போட்டு இந்த சிலுவை பாதையில் வந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே இப்போ நம்ம புது மாதா கோவிலேருந்து பழைய மாதா கோவில் வரைக்கும் நம்ம வந்து சிலுவை பாதையாக வந்து அதில் மண்டி போட்டு அனைத்து பேருமே வந்து வேண்டுதல் வச்சு அதில் வந்துட்டுருக்குறாங்க. வரும்போது வந்து இந்த சின்ன பசங்களும் சேர்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு வந்து எந்த காயமும் எதுவும் ஆகிறது இல்லைங்க. இந்த மாதாவோட அருள் சக்தி தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைகள் வந்து அப்படியே மாதா வந்து தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த இதுவுமே காயமாகாமல் மாதா கொண்டு வந்துடுறாங்க. அது மாதிரி நம்மளும் வந்து வேண்டுதல் வச்சு நம்மளும் வரும்போது சும்மா லைட்டாக தாங்க வலுப்பறிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அது உடனே வந்து 1 நாள் 2 நாளிலே வந்து சரியாயிருங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு நேர்த்தி கடன் நம்ம வச்சு மண்டிட்டு நம்ம வரும்பொழுது எந்த இதுவும் நமக்கு வந்து ஆகிறது இல்லைங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த மாதா தாங்க. நம்ம மாதா கோவிலுக்கு போயிட்டு வந்திங்கன்னா ஒரு திருப்பமே வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு நடக்குங்க. அந்த அளவுக்கு வந்து மாதாவோட அருள் எப்பயுமே வந்து அனைத்து நம்ம பக்தர்களுக்கும் அனைத்து பேருக்குமே ஆசீர்வாதம் எப்பயுமே கோடான கோடி ஆசீர்வாதங்கள் மாதா தந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு குட்டி பையன் பாருங்கள், இவனுக்கு ஒரு 4 வயசு தாங்க இருக்கும், 4-5 வயசு இருக்குங்க. அவன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வர்றான் பாருங்கள். அவன் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க வந்து சிலுவை பாதை வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அவங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஜெபம் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த குட்டி பையன் வந்து அந்த புது மாதா கோவிலேருந்து பழைய மாதா கோவில் வரைக்கும்
மண்டிட்டு அம்பாட்டு ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த குட்டி பையன் அவனும் மண்டிட்டு வர்றான். அப்படியே எங்கள் பேரக்குட்டியும் அப்படியே சேர்ந்து அவங்களும் வர்றாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து அங்கேருந்து அப்படியே காணிக்கை போட்டுக்கிட்டே வந்தாங்க. இப்போ வந்து பழைய மாதா கோவில் வரைக்கும் நாங்கள் வந்து அப்படியே காணிக்கை போட்டுகிட்டே நாங்களும் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எப்போயுமே நாங்கள் வருஷம் வந்து இந்த லைனாக வந்து நாங்கள் எப்போயுமே வருஷத்தில் 2 டைம் எங்கள் மாதா கோவிலுக்கு நாங்கள் வந்து குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து நாங்கள் போவோம். அதுமாரி இந்த வருஷமும் நாங்கள் எங்கள் பேரக்குட்டியெல்லாம் வந்து அழகாக அவங்களுக்கெல்லாம் மொட்டையை போட்டு இது பண்ணிவிட்டு அதில் அப்படியே நாங்கள் வந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டோம். கடலிலும் ஆற்றிலும் குளிப்பது மிகவும் ஆபத்தானது. திருப்பயணிகள் யாரும் கடலிலும் ஆற்றிலும் ஆழமான பகுதிக்கு சென்று குளிக்க வேண்டாம். பிராண்டு பொத்து போச்சு. பாரு ஆமா தாத்தா பாரு தாத்தா பாரு ஜாமி நீ என்ன நினைச்சு வந்த ஜாமி கையை மேலே தொங்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தில் வந்து வெறும் தொட்டிலாக தொங்குது, மஞ்சக்கயிறாக தொங்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த மஞ்சக்கயிறு வந்து எதுக்கு கட்டாங்கனாக்கும், கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக ஆகாமல் இருக்கவங்க வீடு கட்டணும்னு சொல்லி பூட்டெல்லாம் போடுவாங்க. அதுமாரி குழந்த பாக்கியம் வேணும்னு சொல்லி குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இந்த மரத்தில் வந்து கட்டி விட்டாங்கனாக்க, இது வந்து என்ன மரம்,
அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து நம்மளோட ஆலமரம் தாங்க. இங்கே வந்து எப்பயுமே வந்து தொட்டில், அப்புறம் தாலி கயிறு எல்லாமே வந்து கட்டுவாங்க. கட்டினாங்கன்னா வேண்டுதல்லாம் வந்து நிறைவேறும். அதுமாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூட்டு வாங்கிட்டு வந்து பூட்டுவாங்க. பாருங்கள், அவங்க வந்து பூட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள், பூட்டிட்டாங்க. அவங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அவங்க பூட்டிகிட்டு போகிறாங்க. இது மாதிரி நிறையா பேர் வந்து நம்ம கோயில் விசேஷத்தில் வந்து இந்த மரத்தில் வந்து நிறையா கட்டியிருப்பாங்க. அப்புறம் வந்து கோயில் விசேஷம்லாம் முடிஞ்சிச்சுனாக்கும் அப்புறம் வந்து மறுபடியும் வந்து இந்த மரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து வேண்டுதல்லாம் நடந்து முடிஞ்சிடும். செம்மையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மரத்தில் தான் வந்து பூட்டெலாம் தொங்க விட்ருக்காங்க பாருங்கள், தொங்க விட்ருக்காங்க. வீடு கட்டி நாங்கள் வந்து எங்கள் வேண்டுதல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி கட்டிட்டு போவாங்க. இந்த மரம் தாங்க எப்பயுமே வருஷத்தில் யோகாப்பட்டது தொங்கும். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து இதெல்லாம் இதில் இருக்க தொட்டியில் எல்லாமே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க கழட்டிடுவாங்க, வந்து கட்டிக்குவாங்க. இதே எங்கள் ஃபேமிலி, இவங்கெல்லாம் வந்து எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எங்கள் பாப்பா, எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணி, அண்ணன், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, எஸ்டர் எல்லாருமே வந்திருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. எங்கள் மாதா கோவில் பிரம்மாண்டமாக நாங்கள் வந்து எல்லாம் காணிக்கையெல்லாம் செலுத்தி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு பரப்பிட்டோம். ஒரே ஜாலி. எங்கள் பேரக்குட்டிகளோடு சேர்ந்து பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணி செம்மை கொண்டாடிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தீர்த்தம் இங்கேருந்து வேளாங்கண்ணியிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வீடுகள், வீட்டு மனைகள், தொழில்கள், போக்குவரத்து எல்லாமே நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். எங்களுடைய மாலை எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெள்ளைக்காயிலும் கிளிக் பண்ணிடுங்க. நிறைய பேர் ஷேரும் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் வீடியோ போட மோட்டிவேஷன் வரும். நாங்கள் இப்போ ஊருக்கு போயிடுறோம் வேளாங்கண்ணிலேருந்து. அதுவும் உங்களுக்கு வீடியோவாக போடுறோம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.